நல்லதோர் வீணை செய்து அதன் அலங்கட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் மாநில வணக்கத்தை சொல்லி இலக்கிய மாமணி மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய அகவை 82 என்கிற ஒரு மிகப்பெரிய பிறந்தநாள் திருவிழாவிற்கு நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். மாநில கல்லூரிக்கு என்று ஒரு மாபெரும் வரலாறு உண்டு. அந்த வரலாற்றில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழா எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படுகிற போது இந்த விழாவிற்கு தனியாக சில பக்கங்களை ஒதுக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக அரிய முறையில் அமைந்திருக்கிறது. நீதியரசர் அமர்ந்திருக்கின்ற சபையில் நான் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறேன். நீதியரசர் அமர்ந்திருக்கின்ற சபையில் நான் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த விழாவில் வாழ்த்துறை அழைப்பதற்காக அழைக்கப்பட்ட 2 பெண்கள். ஒரு பெண் அரசு செயலர், வேறு ஏதோ முக்கிய பணி வரவில்லை. அடுத்து நான் ஒரு பெண்மணிதான். பெண்ணுக்கு சுய உரிமை, அறநீதி வழுவாத நியாயங்கள் தரக்கூடிய ரூஸ்வெல்ட் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவிலே ஒரே ஒரு பெண், வாழ்த்துறைக்கு வந்த ஒரு பெண் இறுதியாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறார். நீதியரசர் அவர்களே, அமரர் கல்கியால் தொடங்கப்பட்ட பாரதியார் சங்கம் சென்னை அமரர் கல்கியால் தொடங்கப்பட்டது. அந்த சங்கம் 73 ஆண்டுகள் ஆகியது ஒரு பெண் தலைவராக வர. ஆனால் பெண் விடுதலை பாடியவன் பாரதி. பெண் விடுதலை பாடிய பாரதியின் பெயரால் இருக்கும் ஒரு பாரதியார் சங்கத்திற்கு ஒரு பெண் தலைவராக வர 73 வருஷம் ஆச்சுங்க நீதியரசர் அவர்களே. இன்னைக்கு அதே போல் பெண்கள் முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அழைப்பிதழில் பெயர் முன்னால் இருந்தால் கூட பின்னால் தான் ஆதிரா அழைக்கிறார்கள். ஆமா, வாழ்த்துறை இறுதியாக தானே பேசணும். அருமை அருமை. அதான் நீதியரசர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு இல்லைங்களா? நண்பர்களே, திருச்சி ராதாகிருஷ்ணன் என்று ஒரு பெரும் பேராசிரியர் இருந்தார். கம்பன் கவிநய செல்வர் அவர், திருச்சி ராதாகிருஷ்ணன். நாங்கள் எப்படி எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர்களை தமிழ் தாய் சஃபாரி சூப் போட்டா எப்படி இருப்பா, ராமகுருநாதன் மாதிரி இருப்பார். நாங்கள் அவரை ஒரு ஆண்மகனாக பார்ப்பதில்லை, ஆண்மகன் வடிவத்தில் தமிழ் தாயை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கைதட்டுங்க சார். பயந்து போயிட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் உள்ளத்தை நன்கொடையாக அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த பெருந்தகை, இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து பல படைப்புலக பிரம்மாக்களை இந்த உலகத்திற்கு தேடி எடுத்து கொடுத்த பெருந்தகை. இன்றைக்கு மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் 4 மணிக்கு வந்துட்டேன். அரங்கத்துக்குள்ள உள்ள வந்ததும் இளம்பாரி சொன்னார், பொய்யான மக்கள் மத்தியில் ஒரு மெய்ஞான ரூஸ்வெல்ட்டுக்கு பாராட்டினார். பொய்யான மக்கள் மத்தியில் ஒரு மெய் ரூஸ்வெல்ட்டுக்கு பாராட்டு என்று இளம்பாரி சொன்னார். எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவரிடத்திலே அறம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அறம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், தர்மம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கார். அவரவர் காரியத்தை அவரவர் ஒழுங்கா செஞ்சா தர்மம். இந்த கதை எங்க வாசிகாக்காவுக்கு தெரியும். அவரவர் காரியத்தை அவரவர் ஒழுங்காக செய்தால் அது பேரு தர்மம். செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் மறந்தால் அது அற நீக்கம். ஆக செய்ய வேண்டிய காலத்தில் செய்வது அறம், காலம் பார்க்காமல் செய்வது தர்மம் என்று எளிமையா சொன்னார் திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதற்கு ஒரு வக்கீல் மிக எளிமையாக புரிய வச்சார் மக்களுக்கு. இதை எப்படி எளிமையா புரிய வைக்கிறது மக்களுக்கு? அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் தள்ளி வைப்பது அறத்திற்கு புறம், அது அறம் கிடையாது, அறத்திற்கு புறம். அவரவர் காரியத்தை அவரவர் சொல்லாமல் செய்வது தர்மம், அது புரியுது. இது என்ன புரியலையே முதல்ல சொன்னது? அதுக்காக ஒரு வக்கீல் விளக்கம் சொன்னார். வழக்காடு மன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்துதான். ஒரு 85 வயது முதியவரை கொண்டு வந்து
அந்த கூண்டில் நிறுத்தினாங்க, சாட்சியம் கூண்டில் நிறுத்தினாங்க. நிறுத்தி வச்சு இப்போ வக்கீல் தொடர்றாரு. சாட்சியத்தை கொண்டாந்து கூண்டில் வச்சுட்டாங்க. இப்போ வக்கீல் வழக்கை அந்த இடத்துல சொல்லணும், என்ன வழக்குன்னு சொல்லணும். வக்கீல் வழக்கை திறக்கிறார். இந்த கூண்டில் நிற்கக்கூடியவர் மீது ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அப்படின்னார். ஜட்ஜு கோவம் வந்துருச்சு. நீதியரசர், என்னடா உலகம் இது, 85 வயசு கிழமை, 85 வயது இவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க வக்கீல் அவர்களே, இப்போ நம்ம குற்றவாளியை பேச வைக்கலாம் சொல்லிட்டு நீதியரசர் குற்றவாளியை பார்த்து கேட்டார், உன் வயதுக்கு இதெல்லாம் தேவையான்னு. அதுக்கு அந்த குற்றவாளி சொன்னாராம், இது 45 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கேஸுன்னு. இது 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நீதிமன்றத்துக்கு வந்த கேஸு. ஆனால் இது இப்போதான் எங்கே வந்திருக்கு, தீர்ப்புக்கு வந்திருக்கு. இது பேரு ஜட்ஜ்மெண்ட் டிலே என்று அந்த குற்றவாளிக்கு முன்னால் அமைதியாக இன்னொரு வக்கீல் சொன்னாராம். இதுதான் அறத்திற்கு புறம்பாய் இருப்பது. 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செஞ்ச குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க 85 வயசில் கொடுக்க முடியுமா? அன்னைக்கே தண்டனை கொடுத்துருக்கணும். அதை அந்த வழக்கு 45 வருஷம் தள்ளி போயிருக்கு. இப்படியா உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் இந்த கேஸ் தள்ளி போனால் எது தர்மம் எது அறம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நாடு இருக்கிறது என்று அந்த வக்கீல் அறத்துக்கு புறம்பானது எது என்று விளக்கம் சொன்னாராம். நண்பர்களே, நான் ஏன் இப்போ இந்த கதையை இங்கே கொண்டு வந்தேன் என்றால், மேயர் ரூஸ்வெல்ட் அவர்கள் எந்த காரியத்தை எப்ப செய்ய வேண்டும் என்பதை துணிந்து அதை அப்பொழுது அந்த நிமிடமே செய்வார். அதுதான் அவருடைய அறச்சிந்தனை, தர்ம சிந்தனை. இன்னார் இனியார் என்று பாராது எல்லோருக்கும் கொடுமதி மனகிழவோயே என்று பெருந்தலை சாத்தன் குமணவள்ளலை பாடிவிட்டு கொண்டு வந்த பொருளை, பெரிய வண்டியில் வந்து இறக்கிய பொருளை தன்னுடைய தலைமை நீதிபதியாக தன் இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசியை பார்த்து சொன்னார், இன்னார் இனியார் என்று பாராது எல்லோருக்கும் கொடுமதி. மதி மதி அறிவுடைய பெண்ணே. அதனால் பெண்ணுக்கு திருமணமானது திருமதி என்கிற பெயர் வருது. ஆடவர்களுக்கு எப்பவே திருவாளர் தான், திருவாளர் தான். திருமணமானவருக்கு ஒரு தனி பட்டம்லாம் கிடையாது. ஆனால் பெண்ணுக்கு செல்வி, குமாரி, திருமதி என்று அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. வகுப்பறையே ஒரு மாணவி கேட்டாள், திருமதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பேராசிரியர்னாள். எங்கிருந்தோ வரக்கூடிய திருவாளரை திருமணத்திற்கு பின்பு மதியுடைய திருவாளராக மாற்றுகிற பொறுப்பு நம் கையில் கொடுப்பதால் திருமணத்திற்கு பிறகு நாம் திருமதிகள் என்று அந்த பெண்ணுக்கு விளக்கம் சொன்னேன். அதுபோல் நம்முடைய மேயர் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் தன்னுடைய திருமதிக்கு ஈக்குவல் ரைட்ஸ், முழுமையான ரைட்ஸ் கொடுத்த ஒரு பெருந்தகை. பட்டுக்கோட்டையின் மீது அளவில்லாத பற்று கொண்டு பாட்டுக்கோட்டை கட்டிய பட்டுக்கோட்டைக்கு மிகப்பெரிய விழா எடுத்து வருடந்தோறும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருந்தகை. காலம் பாராது இன்னார் இனியார் என்று பாராது எல்லோருக்கும் கொடுமதி மனகிழவோயே என்று பெருந்தலை சாத்தன் குமணவள்ளத்திலிருந்து பெற்ற பொருளை தன் மனைவியிடத்திலே இல்லத்தரசிடத்திலே கொடுத்து கொடு என்று சொல்லி ஈகையை எப்படி இல்லத்தரசிக்கு அவன் மேலும் அதை வலுவூட்டினான் என்கிற வகையிலே மேயர் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் காலம் பாராது இன்னார் இனியார் என்று பாராது எல்லோருக்கும் கொடுக்கின்ற மதியுடைய மாபெரும் அறிஞர். நீலவண்ண ஆடை உடுத்தி நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை என்று பாரதிதாசன் தன் முதல் பாடலை எழுதினார். பாருங்கள், மேடையில் அமர்ந்திருப்பது பாரதிதாசன், பக்கத்தில் நீலவண்ண ஆடை இல்லையா? ஓ, அது கூட இப்படிதான் கை தட்டுவீங்களா? ஆடா கடவுளே, கை தட்டி டயர்ட் ஆயிட்டீங்களா? அதாவது பாரதிதாசன் வேற ஏதாவது நீதியரசர் வந்திருக்கலாம். பாரதிதாசன் வந்திருக்கிறார், நீலவண்ண ஆடை உடுத்தி நிலவென்று காட்டினால் ஒளிமுகத்து என்று மேயர் ரூஸ்வெல்ட் அமர்ந்திருக்கிறார். பாரதிதாசன் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான, மிக அற்புதமான ஒரு தலைமை உரையை, விழா தலைமை உரையை, பேருரையை கொடுத்து மகிழ்ந்தார்கள். மேயர் ரூஸ்வெல்ட் அவர்கள் முத்தமிழின் காதலர், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அதான் நாடகத்தமிழே அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். விஜயகுமார் அவர்கள், நடிகர் விஜயகுமார், குணச்சித்திர நடிகர் உட்கார்ந்துருக்கார். இன்னைக்கும் அவர் மேடை ஏறி வரும்போது எனக்கு ஒரு சொற்றோட ஞாபகம் வந்தது, எடுறா வண்டிய. அதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. அவர் மேலே ஏறி வரும்போது எடுறா வண்டிய, கட்டுறா வண்டிய அப்படின்றதான் காதில் கேட்டது. எங்கேயோ திரைப்படத்தில் சொன்ன ஒரு சொற்றொடர் இந்த மேடைக்கு நினைவு வருகிறது என்று சொன்னால், எப்படி அந்த குணச்சித்திர கதைப்பாத்திரத்தை தன் வாழ்க்கையில் அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குணச்சித்திர நடிகர் அருகிலே உட்கார்ந்திருக்கிறார். மேயர் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் முத்தமிழுக்கும் சிறப்பு செய்வார். இசைத்தமிழ் டி.கே.எஸ். கலைவாணன் வந்து அமர்ந்துட்டார்.
அவரும் தெரிஞ்சோ தெரியாமல் நீலவண்ண ஆடை அணிந்திருக்கிறார். வந்து அமர்ந்துட்டார். டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள் இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இயற்றமிழ், இயற்றமிழுக்கு ஒரு மாபெரும் அறிஞர் வேணும்ல. அதுக்காக தான் இறைவன் சிவக்கடாட்சத்தை கொடுத்திருக்கிறான். அந்த சிவக்கடாட்சத்தின் வாழ்க்கை துணைவியாம் சாந்தகுமாரி சிவக்கடாட்சம் இயற்றமிழாக இங்கே அமர்ந்திருக்கிறார். நில்லுங்க மேடம், உங்களை எல்லாரும் பார்க்கட்டும். நல்லாரை காண்பதும் நன்று இல்லைங்களா? அவங்களும் நீலவண்ண ஆடை உடுத்தி இருக்கிறார்கள். ஆமா, அவர்களும் நீலவண்ண ஆடை உடுத்தி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தமிழ்த்தாய் நினைவூட்டி இருக்கிறாள் வருகிற சிறப்பு விருந்தினர் பாரதிதாசன் என்று இல்லைங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒரு முத்தமிழுக்கு சொந்தக்காரர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள். அவர்களை வாழ்த்துவதற்கு தமிழகத்தில் தவறான ஒரு வார்த்தை சொல்றாங்க. வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை, வணங்குகிறேன்னு. தமிழால் எந்த வயதிலும் வாழ்த்தலாம், அதுக்கு வயதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாம் வாழ்த்துகிற மொழிக்கு வயது 4000, வாழ்த்துகிற மொழிக்கு வயது 4000. அதனால் அதுக்கு வயது அவசியம் இல்லை, எல்லோரும் வாழ்த்தலாம். நான் சிந்தித்து பார்த்தேன், மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு என்ன வைர வரிகளை தர முடியும் என்று எண்ணி பார்த்த பொழுது, சோழனின் நெல் போலவும், சேரனின் வில் போலவும், பாண்டியனின் சொல் போலவும், சேர சோழ பாண்டியர் மூவேந்திரர்கள் வளர்த்த தமிழாக வாழ்கிற மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் சேரனின் வில் போலவும், சோழனின் நெல் போலவும், பாண்டியனின் சொல் போலவும் அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி, பட்டுக்கோட்டையினுடைய மாபெரும் சிந்தனை மனிதநேய சிந்தனை, அந்த மனிதநேய சிந்தனைக்கு பெருவிழா எடுக்கிறதுனால தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு அற்புதமான விருது, மனிதநேய செம்மல் விருது என்ற விருதினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரங்கம் ஒரு கனமான அரங்கம், மிக பெரும் மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அரங்கம். மாநில கல்லூரிக்கு இதே அரங்கத்தில் நான் பல மேடையில் பேசியிருக்கிறேன். ஆனால் ராமகுருநாதன் ஐயா அவர்களை செந்துவிழால் வணங்கி மகிழ்கிறேன். பேக்கி பிரபாகரன் அவர்களை பட்டுக்கோட்டை கவிதையால் வணங்கி மகிழ்கிறேன். ஆதிரா முல்லை அவர்களை பாரதியின் புரட்சி கவிதை கொண்டு வணங்கி மகிழ்கிறேன். இந்த மேடையில் கடைகோடியில் ஒரு கருணாநிதி உட்கார்ந்திருக்கார் பாருங்க, ஒரு அற்புதமான மாமனிதர், சண்முகநாதன் ஐயாவுடைய உடன் பிறந்த சகோதரர். அவர் பேசுகிற போது கண்களை மூடி பாருங்கள், நம் பின்னால் சண்முகநாதன் ஐயா உட்கார்ந்து கலைஞர் ஐயா பேசுகிற பேச்சை தயாரித்த உரை போலவே இருப்பார் அவர். அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் நமக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சகோதரரை காண்பது அரிது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சகோதரி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மேடையில் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் தங்களுடைய செந்தமிழ் குரலால் நமக்கு அருமையான ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினார்கள். கலைமாமணி சோபனா ரமேஷ் அவர்கள் தன்னிகர் இல்லாத வைதேகி குழுவினரை வைத்து மிக அருமையான ஒரு நாட்டியத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். நல்லி குப்புசாமி ஐயா பத்மபூஷன் விருது பெற்று எவ்வளவு எளிமை, அந்த எளிமையோடு இந்த அரங்கத்திற்கு வந்தார். மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை பாராட்டுவதற்கு வயதும் வேண்டாம், அவரை பாராட்டுவதற்கு நல்ல உள்ளம் இருந்தால் போதும். நண்பர்களே, வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், நடமாடும் உதாரணம் ஐயா மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள். ஒரு பலத்த கரவொலியை ஐயா அவர்கள் நாம் கொடுக்கலாம். ஒரு மாபெரும் மனிதர். 1330 குறளில் 1330 குறளில் எந்த குறளுக்கு இவர் சொந்தக்காரர் என்று தேடி பார்த்திட்ட பொழுது, எந்த அதிகாரத்திற்கு இவர் சொந்தக்காரர் என்று தேடி பார்த்திட்ட பொழுது, வள்ளுவ பெருந்தகை மெய் ரூஸ்வெல்ட் ஐயாவுக்காக 133 அதிகாரத்தில் 100வது அதிகாரம் எழுதியிருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அவருக்கு ஒரு திருக்குறள் நூல் கொடுத்தேன். அதில் மெய் ரூஸ்வெல்ட் 100வது அதிகாரமாக வாழ்க, 100வது அதிகாரம் போல் வாழ்கிற நீர் ஆண்டுகள் 100 வாழ்கன்னு எழுதினேன். இன்னைக்கு மாலை ஒரு திருக்குறள் நூல் தெளிவுரை கொடுத்தேன். அந்த திருக்குறள் நூலிலும் எழுதினேன், 100வது அதிகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரூஸ்வெல்ட் ஆண்டுகள் 100 வாழ்த்துக்கள் என்று எழுதினேன். அது என்ன 100வது அதிகாரம்? அதுதான் பண்புடைமை என்ற அதிகாரம். ஒரு மனிதன் பண்பில் 99.9% நல்லவரும் சொல்லக்கூடாது, மெய் ரூஸ்வெல்ட் மாதிரி 10% நல்லவரும் சொல்லணும். அதான் வள்ளுவ பெருந்தகை 100வது அதிகாரத்தை பண்புடையமாக வைத்தார். அப்படிப்பட்ட அதிகாரத்துள் பணியுமாம் என்றும் பெருமை என்ற குறளுக்கு நடமாடும் உதாரணம் மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் என்று சொல்லி, இந்த அழகிய மிக அழகிய சென்னை மாநகரில் இவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அழகிய திருச்சபையை எண்ணி வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள், உலக நாயகி நன்றி மலர்கள் வந்திருக்கும். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் என்னிடத்தில் ஒரு வழக்கை சொல்லி அதற்கு நான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவருக்கு இருக்கின்ற குறை,
அவரை இறுதியாக பேச அழைத்து விட்டார்கள் என்பது. பேராசிரியர் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று தமிழ் பரப்பிய ஒரு பெருந்தகை. எப்போதுமே ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு பேச்சாளர் இறுதியாகத்தான் பேச அழைப்பார்கள். அந்த வகையிலே தான் பேராசிரியர்களை இறுதியாக பேச அழைத்திருக்கிறார்கள். அது தவிர அதுக்கு ஆண்களை குறை சொல்லக்கூடாது. அழைத்தவர் முனைவர் ஆதிராமுல்லை. அதுக்கு ஆம்பளைங்கெல்லாம் பொறுப்பு. எதாக இருந்தாலும் இங்கே ஆம்பளைங்களே குறை சொல்லி இருக்கக்கூடாது. ஏதாவது குறை சொல்லணும்னா நீங்கள் அவங்களத்தான் சொல்லணும், ஆதிராமுல்லையை தான் சொல்ல வேண்டுமே தவிர இங்கே அமர்ந்திருக்கின்ற மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. இன்னொரு குறையை சொன்னார். அதாவது பெண்கள் ஒரு தமிழ் சபையில் 73 ஆண்டு காலங்கள் தலைவர் பொறுப்பை அடைய முடியவில்லை என்று. அந்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது. பாரதி சொன்னது போல பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வேண்டும். 8 அறிவினில் ஆண்களுக்கே பெண் இணையில்லை காண என்று கும்மியடி என்று சொன்னது போல நான் சார்ந்திருக்கிற நீதித்துறையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே 14 பெண் நீதிபதிகள் இருக்கிறார்கள். நீதி வழங்குகின்ற நீதி சொல்கின்ற 14 நீதிபதிகள் இருக்கிறார்கள். கீழமை நீதிமன்றத்திலே 47% நீதிபதிகள் பெண்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த குறையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களை மதிச்சு தான் அவங்க ஆதிராமுல்லை அவர்கள் இறுதியாக அழைச்சிருக்காங்க. அந்த குறை உங்களுக்கு வேண்டியில்லை என்று திருப்பி சொல்லி